மறக்காத இரவுகள் மறக்க முடியா இரவுகளோட எபிசோட் நம்பர் 8ஓட பார்ட் 2 பார்க்கலாங்களா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குல்ல, என்ன இவன் ரொம்ப நாளாவே பேக்ரவுண்டில் வீடியோ எல்லாமே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் போடணும் தாங்க ஆசை. நான் என்ன வச்சுட்டா வஞ்சகம் பண்ணுறேன். எங்காச்சும் ரீயூஸ்டு கண்டென்ட்டில் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க, 2 ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு. இன்னொன்று அடிச்சு சேனல் தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பயந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கு பெரிய பெரிய சேனலே மாட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் வேறு இது போட்டுட்டு பேசி அவங்க அந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் இதை பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய சேனல்லே அவ்வளோ நிலமைன்னா நாமெல்லாம் இப்போ தான் அவ்வளோ பெரிய சந்தையில் ஓரமாக உட்காந்து அதுலேயும் கையில் கீரை கட்டு வச்சு விற்கிற வியாபாரி மாதிரி தான் நம்ம பொழப்பு போயிட்டுருக்குது. அதனால தாங்க ஒன்லி வாய்ஸ் ஓவர் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆடியோ ஸ்டோரி கேட்கணுன்னா தாராளமாக கேட்கலாம். அந்த மாதிரி தாங்க நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போனேன்னு தான் நினைக்கிறேன். ரீயூஸ்டு கண்டென்ட்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்கு போகலாம். இப்போ வரைக்கும் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம கிம்மை பிடிச்சது டேனியோட ஆளுகளை மொத்துன்னு மொத்தியிருப்பாங்க. நம்ம காமன் காப்பாற்றிருப்பார். அதுக்கப்புறம் சரி ஒரு பெரிய விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, டீல் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தலைவர் நம்ம காமன் வந்திருப்பார். பார்த்தா அந்த ஆளுகளெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. பிடிச்சி வச்சுட்டு யார் அவங்கள அனுப்பிச்சது, ஆனால் நம்ம காமனுக்கு ஒரு கெஸ் இருக்கும், இந்த டேனி பைய போல் பண்ண வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கேட்க யாரா அனுப்பிச்சது, சரி நான் இன்னொரு காலில் கேட்க மாட்டேன் சரியா. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன். நீங்கள் யார் மேலே கை வச்சிங்க, யார் அடிச்சிங்கன்னு தெரியுமாடா? ஏன் ஆள்டா, என் லவ்வர் மேலே கை வச்சுருக்கீங்க. இதுக்கு இப்போ என்ன தெரியுமா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கோவம் கன் எடுத்து கொடுக்குறான். காமன் வாங்கிட்டு சொல்லுங்கள் உங்களை யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது பயவில் ஒன்று பயந்து சொல்லிடுது, டேனி சார் தான் எங்களை அனுப்பிச்சாரு, அவர் தான் உங்களை ஹர்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே உடனே காமன் சொல்கிறார், நினச்சேன் அதான் உன் பாஸ் ஒரு வடிகட்டுற முட்டாளும் தெரியும், கொஞ்சமாச்சும் மூளைன்னு ஒன்று இருந்து அதில் கொஞ்சமாச்சும் யோசனைங்கிறது ஒன்று இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பானா. சரி நீ இவனுக்கு கால் பண்ணு, டேனிக்கு கால் பண்ணு அப்படின்னோடனே டேனிக்கு கால் பண்ணாங்க. டேனி இந்த படுத்த மாதிரியே குளிக்கிற ஒரு டப்பு இருக்க குளிச்சுட்டு பயவோட ஃபோன் அட்டன் பண்ணுது. காமன் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, அப்புறம் டேனி நீ எதிர்பார்க்கலையல்ல எவ்வளோ பெரிய மாமனிதர்கிட்டேருந்து கால் வரும்னு சொல்லிட்டு, சரி நான் கால் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன், என்ன பண்ணுறது, ஒரு சின்னதாக கிஃப்ட் அனுப்பலான்னு சொல்லி பார்த்தேன், அது நீ எதிர்பார்க்கக்கூடாத அளவுக்கு இல்லைதா, பரவாயில்ல, ஆனால் உனக்கு என்னாச்சும் வேணும்னு நினச்சின்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குற அளவுக்கு நான் கொஞ்சம் கைண்டான ஆள் தான் சரியா, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னோடனே உடனே காமான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் எப்பவுமே பேசுவாங்களா டேனி, அதான் சொல்கிறாரு, இது மாதிரி சரி நான் உனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னோட கிஃப்டெல்லாம் அமுச்சு வைக்கிறேன், சீக்கிரமாக வந்துடும், ஆனால் ஒரு விஷயப்பா, ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் அந்த கிஃப்டில் இருக்காது, நீ கோவப்படக்கூடாது சரியா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு பயவுள்ள டக்குன்னு பட்டன் கத்தி ஓப்பன் பண்ணுறேன். அது என்னடா பட்டன் கத்தி இன்னுமாடா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட்டன் கத்தி வாங்கி பயவுள்ள யார் எந்த கையை ஆள் மேலே கை வச்சிச்சு, என் லவ்வரை எந்த கையை அடிச்சிச்சு, எந்த கை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு எவன் கையை தூக்கினானோ அவனை பிடிச்சி சர மாதிரி, அதுக்கப்புறம் ஒரே துப்பாக்கி சவுண்டு தான், ஆனால் ப்ராப்பராக அதை கொல்லணுங்கிறதில்ல, ஏன்னா நம்ம கிம் தான் சொல்லியிருப்பார் இல்லையா, கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கை காலில் அடி அது இதுன்னு சொல்லிட்டு தான் போகுது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுறான். காலையில் விடிஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அவங்க பெட்டில் இருக்க பொசிஷன் பார்க்கும்போது என்னப்பா வழக்கமாக நடக்கிறதா, சின்னஞ்சிறுசுக்கு தான் சத்தோஷமாக இருந்துட்டு போட்டு நம்மளும் வேடிக்கை பார்ப்போம் ஜாலியாக, ஆனால் முக்கியமான சீன்லாம் காமிக்கலன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம கிம் தான் டக்குன்னு முழிச்சுட்டு நம்ம காமனோடைய கண்ணதை தொட்டு உதத தொட்டுட்ருக்கையில் கையெழுத்துக்கு நம்ம காமன் மாஃபியானா சும்மாவா, அதுலேயும் லவ்வர்கிட்டனா அச்சச்சோ என்னத்த சொல்ல அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. உடனே காமன் சொல்கிறாரு, நீ இப்போ என்னை பார்த்துட்டு இதை தொட்டுட்ருக்கிறதுக்கு உனக்கு சார்ஜ் பண்ண போகிற அப்படின்னோடனே கிம் என்ன சார்ஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம காமானும் அவனோட கண்ணை தர்றது லிப்ஸை தர்றதுன்னு ஒரே இதுதான். சரி இன்னும் வலிக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமன் கேட்கும்போது கிம் இல்லை இப்போ பரவாயில்ல எனக்கு வலி இல்லை அப்படின்னோடனே
காமன் வந்து கேட்குறாரு, "நேற்று நைட்டு நீ நல்லா தூங்குனியா?" அப்படிங்கும்போது, எதை பற்றி பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லிட்டு, "சரி நான் குளிக்க போகணும், எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னோடனே, எந்திரிச்சு போகிறவன பிடிச்ச அமுக்கி சொல்கிறேன், "சரி நான் வந்து ஒன்று சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னோடனே, "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கிம் சொல்கிறாங்க. உடனே, "சரி நானும் உங்க கூட சேர்ந்து குளிக்கட்டுமா?" அப்படின்னோடனே, "ச்சே ரொம்ப பேசாதீங்க போயா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் எந்திரிச்சு பாதி தூரம் நடக்க போயிரு. டோர் கிட்ட போனோடனே நம்ம காமான் எந்திரிச்சிட்டு, "கிம் இங்கே வாயேன்" அப்படின்னோடனே பையன் பக்கத்தில் வந்து உட்கார்றேன். மடியில் உட்கார வச்சுட்டு சொல்கிறேன், "சரி நான் வந்து நேற்று நைட்டு உங்க கூட பேசலான்ட்டு இருந்தேன். ஆனால் நீ ரொம்ப டயர்டாக இருந்தங்க நல்லா தூங்கினாட்டும் நீங்கள் எழுப்பல" சொன்னோடனே, "ஏன் எதை பற்றி பேசணும்?" அப்படின்னு சொல்லி கிம் கேட்கும்போது காமான் வந்து சொல்கிறாங்க, "நீ வந்து என்னை பற்றி லவ்வராக இருந்தால் அந்த ரைட்ஸ் என்னெல்லாம் உனக்கு இருக்குது எல்லாமே உனக்கு தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டுதா" அப்படின்னோடனே உடனே கிம் வந்து வாயை பொத்திக்கிறாரு. "நான் எதை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும் விரும்பலை, வேண்டாம்" அப்படின்னோடனே, "ஏன்?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "இல்லை நான் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க" அப்படின்னோடனே, சரிப்பா. உடனே வந்துட்டு காமன் சொல்கிறாரு, "சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா?" அப்படின்னோடனே, "இன்னிக்கேவா?" அப்படின்னோடனே, உடனே காமன் வந்துட்டு, "ஆமாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதுவும் போக டேனியும் கொஞ்சம் டீல் பண்ணணும்" அப்படிங்கும்போது, "சரி நான் எதுக்கு உன் கூட வரணும்?" அப்படின்னோடனே, "நீ கண்டிப்பாக வரணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்கிறேன்லப்பா" அப்படின்னோடனே, "அதாங்க நீங்கள் பாட்டுக்கு வேணும்னா என்னை கூப்பிடுவீங்களாம்மா, உங்களுக்கு தோணுச்சுன்னா கூப்பிடுவீங்க, இல்லைன்னா வேலைன்னா துரத்தி விட்டுருவீங்க, ஏன்னா டேஞ்சர்னு தெரிஞ்சுன்னா வேறு யாராச்சும் கூட பாதுகாப்பில் விடுவீங்க, வந்தவன் என்னை அடித்தா பரவாயில்ல, கூட கூட சேர்ந்து மொத்துன்னு மொத்திடுறான், இப்போ எனக்கு உங்கள் கூட வர விருப்பம் இல்லை, நான் வந்து டே இட்டு கூட தான் போகலான்ட்ருக்கேன், நீங்கள் போங்க நான் டே இட்டு கூடயே நான் போய்க்கிறேன்" அப்படின்னோடனே கிம் வந்துட்டு, "சாரி நான் வந்து எப்போவுமே வந்து உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, நெக்ஸ்ட் டைம் எதாக இருந்தாலும் சரி உன்னை கண்டிப்பாக தனியாக விட மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன், இப்போ என்னோட தப்பு தான் சரியா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா" அப்படின்னோடனே கிம் வந்துட்டு, "உங்களை நான் எப்படி நம்புறது?" அப்படின்னோடனே காமன் வந்துட்டு, "நான் தான் சத்தியமாடா நீ நல்லா நான் பார்த்துக்குவேன்டா" அப்படின்னோடனே, "நான் தான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் ஹர்ட் பண்ண யாராக இருந்தாலும் விட மாட்டேன், உன்னை யாரும் தொந்தரவு பண்ணாமல் விட மாட்டேன், ஆனால் இந்த தாட்டி பாரு எல்லாமே கையை மீறி போயிடுச்சு, என்னோட தப்புனால தான்" அப்படின்னோடனே, "சரி இருக்கட்டும்" கிம் வந்து இருக்கட்டும், ஆனால் நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா, உங்கள் தொழில் சம்மந்தமாக தான், நீங்கள் எப்போயாச்சும் நினச்சிருக்கீங்களா இந்த வேலையை இந்த தொழிலை விடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படிங்கும்போது, காமான் வந்துட்டு, "இல்லை" அப்படின்னோன்னே, "சரி நான் இப்போ உங்களோட லவ்வராக இருந்தால் அந்த ரைட்ஸை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன், ஏன் இந்த பிஸ்னஸ் நீங்கள் விட்டுறக்கூடாது, நம்ம லைஃப்பை நம்மளா நியூவாக ஸ்டார்ட் ஆகி போகக்கூடாது" அப்படிங்கும்போது காமன் வந்து யோசிக்கிறாரு. "நான் இது நாள் வரைக்கும் யோசித்ததில்ல, ஆனால் இதுக்கு மேலே யோசிக்கிறேன், குவிட் பண்ணுறத பற்றி கண்டிப்பாக நீ சொல்லியிருக்க, கண்டிப்பாக நான் யோசிக்கிறேன்" அப்படின்னோடனே, "சரி நான் வந்து குளிக்க போகிறேன்" அப்படின்னோடனே, "நீ தான் சொல்லிட்டு இருந்தேல்ல குளிக்க போகணுன்னு சொல்லிட்டு, நீ குளி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமன் வந்து சொல்கிறாரு. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறான். ஒரே சந்தோஷம், அப்பாடா நம்ம சொல்கிறதெல்லாம் பயவுல கேட்குதே. ஏன்னா எப்பவுமே வந்து நம்மளை ஒருத்தங்க நம்புகிறாங்க, நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறாங்க அப்படிங்கும்போது, சொல்கிறத அப்படியே தட்டாமல் செய்கிறாங்கங்கும்போது, அவங்க மேலே அந்த தனி பிரியம் இருக்கும் பாருங்க, அது வேறு லெவலுங்க. நீங்களே சொல்லுங்கள், நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படியே கேட்குறோம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் மோஸ்ட்லி நம்ம குழந்தைங்க கேட்குறது இதாகட்டும், இதே நம்ம பார்ட்னர் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படியே தட்டாமல் கேட்குது, இது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 2 பேத்துக்கும் தான் சொல்கிறேன். ஆனால் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நிற்கும்போது, நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்கும்போது நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுக்கணுங்கிற உணர்வு நம்மளுக்கு டீஃபால்ட்டாகவே இருக்கும். அப்படித்தானங்க உங்களுக்கு அதானே ஃபீல் ஆச்சு? சரி வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமன் வந்துட்டு, குளிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதோ நானும் வரேன், மாமனும் வரேன்" அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம காமனும் ஓடி போயிட்டு நம்ம கிம்மோட ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போது எல்லோரும் கிளம்பி நிற்கிற சீன் தான் காமிக்கிறாங்க பீச்சில். சரி எதாக இருந்தாலும் சரிப்பா, எதா இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னோடனே, டே இருந்துட்டு, சரிங்க நீங்கள் இன்னும் போயிட்டு அவனை டீல் பண்ணலான்ட்டு இருக்கீங்களா டேனியோட இதெல்லாம் அப்படின்னோடனே, ஆமாம் டீல் பண்ணோம் தான், ஆனால்
எப்படிங்கிறத ஃபர்தராக பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்ல. அவங்க பாஸ் கிட்ட திருப்பி அனுப்ப போகிறோம் அவ்வளோதான், அதை பற்றி கவலை வேண்டாம் அப்படின்னோடனே உடனே காமான் வந்துட்டு கிம் வந்துட்டு காமான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க. அந்த சால்மன் பையனோட விளையாண்டுருப்பான், அவன் தூரத்துலேருந்து வருவான். சரி நானும் உங்க கூட வரட்டுமா அப்படின்னோடனே உடனே வந்துட்டு கிம் அப்படின்னு சொல்லிட்டு காமான்னு சொல்லுவார் வந்துட்டு, இந்த தாட் நீங்களாம் வரக்கூடாதுன்னு இல்லை, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் பேச்சு நான் கேட்குறதா இல்லை, உங்கள் கூட தான் நான் வருவேன், எவ்வளோ டேஞ்சராக இருந்தாலும் சரி நான் உங்கள் கூட தான் வருவேன், வேறு எதுவும் நீங்கள் பேசக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் பாட்டு ஜங்கப்புக்கு சொல்லிட்டு முன்னாடி போகிறேன். உடனே இருந்துட்டு, உங்களுக்கு ஏற்ற ஆளை தான் கரெக்டான ஆளை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. கிம் சரியான அடம் பிடிப்பான், அப்படி இருக்கிறத பிடிவாதக்காரன், அந்த மாதிரி இருக்க ஆள் தான் உங்களுக்கு சரி அப்படின்னோடனே காமனுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. அப்புறம் உடனே வந்துட்டு இவனும் சொல்கிறான், உங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் சரி நீங்கள் கூப்பிடுங்க எந்த டைமாக இருந்தாலும் அப்படின்னோடனே காமன் வந்து டேட்டு சொன்னோன்னே வந்துட்டு கண்டிப்பாக சார் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன், நான் எப்போவுமே ரெடியாக இருப்பேன் அப்படின்னோடனே உடனே இட்டு இருந்துட்டு, அதுக்காக திருப்பி ஒரு வேலைக்கு கூப்பிட்றாதீங்க சரிங்களா, வேலைக்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னோடனேயே கிம் வந்து காமன் வந்து சொல்கிறாரு, அப்போது சால்மன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு பக்கத்தில் இருக்க லோப் அந்த அடியாள் வந்து சொல்கிறான், சார் போகிற டைம் ஆகிடுச்சுங்க சார் அப்படின்னோடனே சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. உடனே சால்மன் வந்து பக்கத்தில் வரான், ஆமாம் இட்டு வந்து கேட்குறான், நீ என்னடா சொன்ன அப்படின்னோடனே, நானா எங்கள் மாமன் இட்டு வந்து ஒரு முட்டா பயவில்லைன்னு சொன்னேன் அப்படின்னு, அட பாவி என்னையாடா அசிங்கப்படுத்தணும் குட்டி சாத்தாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு மண்டை மண்டையாக கொட்டுறான். அதோட வந்துட்டு இந்த எபிசோட் நம்பர் 8ஓட பார்ட் 2 முடியுது. எபிசோட் நம்பர் 8ஓட பார்ட் 3 அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குப்பா. ரொம்ப கேப் விட்டுட்டு இருந்தா ஒத்துக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரில் இருக்கேன், இன்னுமே ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் டைம் எடுக்கும். அதனால் இருக்கிறப்பெல்லாம் பேசி போடுறேன், பார்த்து ஏதோ பார்த்து பண்ணுங்கள், நம்ம சேனல் டெவலப் பண்ணுங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.